கதை கேட்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைய கதை என்ன என்று பார்ப்போம். ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இந்த உலகில் ஏமாற்றுபவர்களும் ஏமாறுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை பற்றிய ஒரு கதையை இப்போது நாம் கேட்போம். நகைச்சுவைக்காக மட்டுமே இந்த கதையை நான் கூறுகிறேன். ஒரு நாள் ஒருவன் தன்னுடைய பைக்கில் பக்கத்து டவுனுக்கு கிளம்பினான். தன் ஊரை கடந்த பொழுதுதான் அவனுக்கு நினைவு வந்தது, அடடா ஹெல்மெட் எடுக்காமல் வந்துட்டோமே என்று. அதுபோல அன்னைக்கு அவனுக்கு நேரமும் சரியில்லை போலிருக்கு. டவுன் எல்லையில் டிராபிக் போலீஸ்காரர் ஒருவர் இவனுடைய வண்டியை நிறுத்தி, ஹெல்மெட் எங்க, லைசன்ஸ் எடு, ஆர்சி புக்கை எடு என்று கேட்டார். அடடா மாட்டிக்கிட்டோமே என்று நினைத்த இவன், சாரி சார், அவசரமாக வந்துட்டேன், முக்கியமான வேலையாக போய்கிட்டு இருக்கேன், தயவு பண்ணி விட்டுடுங்க சார் என்று கெஞ்சினான். சரி அப்படின்னா ஃபைன் எடுத்துட்டுமா என்று அவர் சொல்ல, இவன் சார் பார்த்து செய்யுங்க சார் என்றான். அவரும் சரி ஒரு 500 ரூபாய் கொடு என்றார். இவனும் வேறு வழி இல்லாமல் 500 ரூபாயை கொடுத்தான். சரி போ, இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் வராத என்று சொன்னார் அந்த போலீஸ்காரர். இவன் சொன்னான், சார் உங்ககிட்ட இப்போ 500 ரூபாயை கொடுத்துட்டேன், வேறு இடத்துல போலீஸ் ஏதாவது மறிச்சா நான் என்ன செய்கிறது என்று கேட்டான். உடனே அந்த போலீஸ்காரர் சொன்னார், கவலைப்படாத, இன்னைக்கு எந்த போலீஸ்காரர் மறிச்சாலும் சிங்கம் அப்படின்னு சொல்லு, யார் எதுவும் கேட்க மாட்டாங்க என்று சொல்லி அனுப்பினார். இவனும் அங்கிருந்து கிளம்பினான். சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு இன்னும் 2 இடங்களில் பிடிபட்டான். அங்கேயும் சிங்கம் என்று சொன்னான். இவனை விட்டுவிட்டார்கள். ஒரு வழியாக இரவு வீடு வந்து சேர்ந்தான். அப்பாட, இனிமேல் இந்த ஒரு கோடு வேடு போதும், எந்த போலீஸ்காரங்கிட்டையும் இன்னும் பயமே வேண்டாம் என்று மகிழ்ச்சி அடைந்தான். மறுநாள் மதியம் பக்கத்து டவுனுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இவன் வேண்டுமென்றே ஹெல்மெட் ஒன்றும் வேண்டாம், அதான் சிங்கம் இருக்க என்று நினைத்து ஹெல்மெட்டை எடுக்காமலேயே கிளம்பினான். வழக்கம்போல் போலீஸ்காரர் வழியில் இவனுடைய பைக்கை பிடித்தார். ஆனால் இன்னைக்கு வேறு ஒரு போலீஸ்காரர். இவனும் அவரிடம் சிங்கம் என்று சொன்னான். அவர் சிரித்து கொண்டே, தம்பி நேற்று சிங்கம், முந்தா நாள் புலி, அதற்கு முதல் நாள் யானை, தெரியுமா உனக்கு? ஒரே சிங்கத்தை எல்லா நாளும் வச்சுக்கிட நாங்கள் என்ன லூசா, எடு 500 ரூபாய அப்படின்னு சொன்னார். அடடா இப்படியா விஷயம். இவனும் வேறு வழி இல்லாமல் 500 ரூபாய் எடுத்து கொடுத்தான். ஐயையோ, சிங்கம் இன்னைக்கு நம்மளை அசிங்கமாக்கிடுச்சு அப்படின்னு நினச்சான். அன்னைக்கு கோட் வேர்டு என்ன தெரியுமா? கரடியான். கரடி இவன் மூஞ்சியில் காரி துப்பிடுச்சு. உடனே வீட்டுக்கு வந்து ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு மறுபடி கிளம்பினான். அன்னையில் இருந்து இவன் எப்போது பைக்கை எடுத்தாலும் ஹெல்மெட் இல்லாமல் கிளம்புவதே இல்லை. கேட்டீர்களா? நீங்களும் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கை எடுத்து செல்லாதீர்கள். கதையை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.